என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த வராகி என்னை நீ அத்தனை தடைகளையும் தாண்டி தொட்டுவிடு. ஏனென்றால் நாளைய விடியலில் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. அவர் தருகின்ற வாய்ப்பை யார் நினைத்தாலுமே உன்னிடத்திலிருந்து தட்டி பறிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பினை என் பிள்ளை தவறவிடாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை தெளிவாக கேட்டுக்கொண்டு, உன் வாழ்க்கையில் நான் என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்றி வர நிச்சயமாக நாளை உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பில் உன் வாழ்க்கையையே நீ தலைகீழாக மாற்றிவிடலாம். என் பிள்ளையே, வாழ்க்கையில் பொதுவாக நீ எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் உனக்கு கிடைக்காமல் போகின்ற விஷயங்கள், எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தும் உனக்கு நடக்காமல் போகின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது சட்டென்று இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விட்டால் போதும், இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அந்த வாய்ப்பு தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாய்ப்பினை என் குழந்தை நீ நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். அப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை விட்டு கொடுப்பதோ அல்லது அதை தவறாக பயன்படுத்துவதோ செய்வாயானால் வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னிடத்தில் வராமல் சென்றுவிடும். என் பிள்ளையே, சிலருக்கு இவ்வளவுதான் விதி, இப்படித்தான் இருக்கும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று சிந்திப்பதற்கு முன்பே சிலரது வாழ்க்கை சட்டென்று முடிந்து விடுகின்றது. ஆனால் அதை தவறு என்று சொல்லவும் முடியாது. அவர்களின் விதி, அவர்களுக்கு படைக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்ட பிறகு அவர்களுக்கு எப்படியேனும் இந்த காலம் இங்கிருந்து அழைத்து சென்றுவிடும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். மற்றபடி யாரையும் எந்த ஒரு குறையையும் நம்மால் சொல்லிவிட முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஏதாவது ஒரு வகையில் நீ பட்ட கஷ்டத்திற்கு பின்னால் தான் கிடைத்திருக்கும். சற்று நீ சிந்தித்து பார். எந்த ஒரு சந்தோஷமாவது சட்டென்று உன் கைகளில் கிடைத்திருக்கிறதா என்று. எத்தனை பிரச்சனைகளை கடந்து இந்த சந்தோஷத்தை நீ பெற்றாய் என்று யோசித்து பார்த்தால்தானே என் பிள்ளைக்கு அது புரிய வரும். என் தங்கமே, அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்கின்றேன், பிறப்பு எப்படியோ இறப்பும் அப்படித்தான். இன்று அவர்களுக்கு என்றால் நாளை உனக்கு என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நாளை என்றால் உடனே நாளையா என்று சொல்லக்கூடாது. என் பிள்ளையே, நிச்சயமாக அது நம் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பது உண்மைதானே. அப்படியானால் அது வரும்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். ஒரு பொழுதும் முடியாது, வரமாட்டேன் என்று சொல்லிவிட முடியுமா? அதற்கான வாய்ப்பு உனக்கு அந்த நேரம் கிடைக்குமா என்ன? நிச்சயமாக கிடைக்காது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை இப்படி உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு மனம் வேதனைப்படுவதை எல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு, என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ளவும் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு விடவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொல்லப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையை உன் கைகளில் தருவதற்கானது மட்டும்தான். பலரினுடைய சூழ்ச்சிகளும் பலரினுடைய வேதனைகளும் இந்த வாழ்க்கையை பல நேரங்களில் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது. நீ நன்றாக இருந்து விட்டால் அது இன்னொருவருக்கு வேதனை. நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது இன்னொருவருக்கு மிகுந்த மன போராட்டம். இப்படித்தான் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழப்போகின்றோம் என்கின்ற சந்தேகத்தோடு பார்க்காமல் நாம் நிச்சயமாக இப்படித்தான் வாழப்போகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு நீ வாழத் தொடங்கினாலே போதும்.
என்றென்றும் உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் இனிமேல் நிச்சயமாக உருவாகும். யார் யாருக்கெல்லாமோ கஷ்டங்களை கொடுத்து விட்ட இந்த வாழ்க்கை உனக்கும் அதே கஷ்டத்தை தான் கொடுத்தது என்று எண்ணி உன் மனதை நீ தேற்றிக்கொள். உனக்கு மட்டும் எதுவும் தனியாக கிடைக்கவில்லை. எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமும் இந்த தாயானவள் என்னுடைய பார்வைக்கு உட்பட்டுதான் வந்தது. எந்த அளவிற்கு உன்னால் கஷ்டத்தை தாங்க முடியுமோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கஷ்டங்களை நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை ஒரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சிலரை சட்டென்று அனாதையாக நிறுத்தி வைக்கும். என் பிள்ளையே, இதுவெல்லாம் விதியினுடைய கோலங்கள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை யோசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கே சில நேரங்களில் நம் மீது வெறுப்பு வந்துவிடும். நாமா இப்படியெல்லாம் சிந்தித்தோம் என்று. ஆனாலும் என் தங்கமே, இந்த வாழ்க்கை நடத்துகின்ற சிலவிதமான பாடங்கள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு ஒரு நாள் கொண்டு சென்று சேர்க்கும். நாளைய விடியல் வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியல். ஆடி மாதத்தினுடைய கடைசி திங்கள் கிழமையினுடைய விடியலில் உனக்கு அஷ்டமி திதி வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, கால பைரவரை வழிபட வேண்டிய நாள் அல்லவா? என் குழந்தையே, உனக்கான வேண்டுதல்களும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் என் பிள்ளையே, உன்னை காத்திட்ட தெய்வத்தை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது. ஒரு பிரச்சனைகள் சட்டென்று வந்தவுடன் இதற்கு முன்பாக இந்த தெய்வம் நமக்கு என்னவெல்லாம் செய்தது என்பதனை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது இருக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே நீ யோசிக்க கூடாது. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனை உணர்ந்து கொண்ட பிள்ளைதானே நீ. அப்படியானால் இப்பொழுது ஒரு பிரச்சனை இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக எதையும் செய்துவிட முடியாது. என் பிள்ளையை உதவி செய்வது போல பலவிதமாக உன்னிடத்தில் பேசுவார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது தேனாக இருக்கும். நிச்சயமாக இவர்கள் நமக்கு உதவியை செய்து விடுவார்கள் என்று நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு யார் வேண்டியவர்களோ அவர்களுக்கு அதை செய்து கொடுத்துவிட்டு இவர்களை நட்டாற்றில் விட்டு விடுவார்கள். எதிர்பார்த்தவருக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சி இருக்கும். இப்பேற்பட்ட விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இவர்களிடத்திலிருந்து உன்னை நீ காத்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது போன்ற மனிதர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் தெய்வத்தை தான் இனிமேல் நம்ப வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றதல்லவா? என் பிள்ளையே, தெய்வத்திடம் கேட்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது. ஏதாவது ஒரு காரணத்தினால் உனக்கு தள்ளி போகுமே தவிர ஒரு நாளும் இந்த விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ இனிமேலாவது முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை தருவது இனி உன்னுடைய மனநிறைவிற்கானது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வராகி இன்று சொன்னது போல நாளை கால பைரவரை நீ மனதார வணங்கு. அவர் உனக்கு நிச்சயமாக நீ கேட்ட வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுப்பார். அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். நாளைய விடியலில் என்ன நினைத்து உன் வாழ்க்கையை தொடங்குகின்றாயோ அதுவாகத்தான் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக நாளைய விடியலை எதிர்கொள்ள இன்று இரவு உறக்கத்தை சரியாக எடுத்துக்கொண்டு நல்லபடியாக மனதில் தெளிவோடு நாளைய விடியலை தொடங்குவதற்கு நீ என் முன்னால் வந்து நில். நிச்சயமாக அம்மா உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுப்பேன். ஆடி மாதத்தினுடைய கடைசி வாரம் உச்சபட்சமான அனைத்தும் உனக்கு வந்து சேரப்போகின்ற நேரம் என்பதனை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.